அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு 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 நடவடிக்கை எடுக்கணும். ரைட்டு, எடுங்க. இந்த நாட்டுல குடிமகனா இல்லாதவன் ஓட்டு போடக்கூடாது. அதுவும் உண்மைதான், சரிதான். எவ்வளவு நாளைக்குள்ள முடிப்பீங்க பிராக்டிகலா? உங்ககிட்ட ஸ்டாஃப் இருக்கா? திருப்பி கவர்மெண்ட் ஸ்டாஃப். எடப்பாடி என்ன சொல்றாரு? எல்லாம் திமுக ஆட்சியில இருக்க அதிகாரிகள் தானங்க. அவங்க திமுகவுக்கு ஆதரவு. அப்ப ஏன் நடத்துறீங்க? திமுக ஆதரவா இருப்பாங்கடா. அப்படின்னா பிஜேபி ஆட்சியில் இருக்க மாநிலத்துல பிஜேபிக்கு ஆதரவா சார் நடத்துவாங்களா? அப்ப பீகார்ல அப்படிதான் நடந்ததா? மத்திய பிரதேசத்துல அப்படிதான் நடக்குமா? வெஸ்ட் பெங்கால்ல மம்தாக்கு ஆதரவா நடக்கும். தமிழ்நாட்டுல திமுக ஆதரவா நடக்கும். என்ன லாஜிக் பேசுறாரு அவரு? சரி, சார ஏன் எதுக்குறாங்க ஜனங்க? ஏன் எதுக்குறாங்கன்னா, அது டைம் ஃப்ரேம் பத்தாது. உருப்படியா நடக்காதுன்னு எனக்கெல்லாம் நல்லாவே தெரியுது. என்ன காரணம்னா, நிஜமாவே அவங்களால செய்ய முடியாது. ஐ பிட்டி வித் பிஎல்ஓஸ். அவனால என்ன பண்ண முடியுங்க பாவம்? பூத் லெவல்ல இருக்கான். அவன் யாருக்கு பதில் சொல்லுவான்? அப்புறம் ஸ்டாஃப் கிடையாது. பிற பணிகள் பாதிக்கப்படுது. இன்னைக்கு கூட சென்னை மாநகராட்சியிலே பல்வேறு பணிகள் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டங்க. நான் தான் சொல்றேன், கொசு மருந்து சின்ன உதாரணங்க. உண்மையிலே தூய்மை பணியாளர்கள், கொசு மருந்து அடிக்கிறவங்க இவங்களை தான் வச்சு செய்ய முடியும். கார்பரேஷன்ல வேற என்ன ஸ்டாஃப் இருக்கு? ரெண்டாவது அவனுக்கு தான் அந்த ஏரியாவும் தெரியுது.